அட்டகாசமான சுவையில் இட்லி, தோசை, பொங்கலுக்கு இது போல் சாம்பார் செஞ்சு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. எல்லோரும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 2 தடவை இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்ட பிறகு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைனாலும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு கேரட், பெரிய சைஸ் கேரட்டை இது போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே உங்களுக்கு தேவைன்னா பீன்ஸ், கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இது சேர்த்துக்கல இன்றைக்கி. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பருப்பு சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் எடுத்துக்காது. இப்போ இதை குக்கர் மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரட்டுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வரட்டும். இப்போ ஸ்டீம் இறங்கின பிறகு பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. பருப்பு ரொம்ப குழஞ்சி வரணும்னு கிடையாது. ஒன்றும் பாதியமாக நீங்கள் மசிச்சு விட்டுக்கினா கூட இது சாம்பார் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நான் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி 2 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் இன்னும் ஆறி போகும்போது இன்னும் கொஞ்சம் கட்டியாக ஆகும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்ச பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும்னு கிடையாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் மிதமான தீயில் வதக்கி விட்டிங்கனாலே போதும். இப்போ இதை சாம்பார் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி நல்லா தாராளமாக அள்ளி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியான சாம்பார் ரெடிங்க. இட்லி, தோசை, பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.